விஜய் அவர்களுக்கு போதுமான மந்திர எண் கிடைச்சிருச்சு. 118 கிடைத்து விட்டது. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனும் ஆதரவு தரேன்னு சொல்லிட்டாங்க. அந்த துணை முதலமைச்சர், முதலமைச்சர், அமைச்சரவை பங்கு போன்ற விஷயங்கள் எதுவுமே அது இனிமேதான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த அடுத்த கட்டம் எப்படி போகுது என்னன்னு தெரியல. எப்படியோ 118 வந்துருச்சு. எப்படி பாக்குறீங்க? ஆமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க பாருங்க. இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னம்னா, அதாவது திமுக கூட்டணியை வந்து கடுமையா விமர்சிச்சு அப்படியே துட்டு கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன காங்கிரஸ் கட்சி அவங்களை ஆதரிக்குது. இவர் என்ன சொன்னாரு, திருமாவளவன் இந்த ஆதரவு கொடுத்தது ஜனநாயகத்தை காப்பாற்ற சொன்னது அப்படின்றதெல்லாம் அடுத்த பட்டம். முதல்ல இவர் என்ன சொன்னாரு, திமுக கூட்டணி கிட்ட இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கிறதுக்காக இறக்கி விடப்பட்ட பாஜகவால் இறக்கி விடப்பட்டவர் தான் விஜய். அதான் அவருடைய முக்கியமானது. ஏன் அப்ப அவர் ஆதரிக்கிறீங்க? ஒரு நிலையான ஆட்சி வந்துடும், பாஜக ஆட்சியும் ஆளுநர் ஆட்சியும் வந்துடும், அதனால ஆதரிக்கிறோம். நான் ஜனநாயகம் அப்படின்ற ஒரு இடத்துல நான் என்ன சொன்னேன்னா, விஜய் வந்துட்டு கூப்பிட்டு நீங்க சிங்கிள் ஆர்டிஸ்ட் பார்ட்டி அவர் வந்து மந்திரி சபை அவர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு மந்திரி சபை அமைக்கட்டும், அவர் பெரும்பான்மை நிரூபிக்கட்டும். இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டே ஒழிய விடுதலை சிறுத்தைகள் ஏன் இவங்களை ஆதரிக்கணும்ன்ற கேள்வி கேட்கிறேன் நான். இல்ல ஆளுநர் ஆட்சி வந்துட்டா பாஜக ஆட்சி வந்துடும். இல்ல எந்த ஆட்சி வந்து பாஜக ஆட்சி இது இந்த ஆட்சி என்ன பண்ண போகுது? இந்த ஆட்சியை நீங்க தாங்கிக்கிட்டு இருக்கிற பிரின்சிபலுக்கு எதிரானதா ஆதரவானதா? விஜய் நீங்க வந்துட்டு நீங்க பாசிசம், நீங்க அவர் பாயாசம்ங்கிறாரு, நீங்க ஆதரிக்கிறீங்க. இப்ப பாயாசம் வெற்றி பெறுமா, பாசிசம் வெற்றி பெறுமா? நிறைய வணக்கணும். ஏதோ ஒரு 2-3 நாளா அப்படியே விடுதலை சிறுத்தைகள் கிட்டதான் அந்த மூச்சு பேச்சு எல்லாமே இருக்குது அப்படின்னு. ரைட்டு, ஒரு கணக்குக்கு அரசியல் கணக்குக்கு ரைட்டு. ஆனா அவங்களுடைய அரசியல் நெறிப்பாடு இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு எங்க இருக்கிறாரு விஜய்? அந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல எங்க இருக்காரு? கொள்கை ரீதியான உங்களுடைய பார்வையில செயல்பாட்டுல விஜய் எங்க இருக்கிறாரு? நீங்க உடனே அவர் சொல்றாரு, இது திருமாவின் காலம், உயர்வோ மேலும் மேலும் அப்படின்னு வண்டி அரசு போடுறாரு. உயர்வோ மேலும் மேலும் மந்திரி சபை, அதுவும் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணோடனே அதுவும் கைவிட்டுட்டாங்க. சோ இந்த 118ன்றது நீங்க மேஜிக் நம்பர் நீங்க இல்லையா, நான் சொல்றேன் இது மாயை நம்பர்.